மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு நம்ம பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஹீமோக்ளோபின், சுகர்ஸ் எல்லாமே பண்ணுவோன்னு. அதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பிளட் குரூப் பார்க்குறது. ஏன் பிளட் குரூப் பார்க்கணும் டாக்டர் அப்படின்னா, இப்போ ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர்ஸ், அதாவது அம்மா வந்து நெகட்டிவ் குரூப், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவாக இருந்தால் அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது ஹஸ்பண்டோட பிளட் குரூப். இப்போ ஹஸ்பண்டோட பிளட் குரூப்பும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். ஹஸ்பண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு அந்த பிளட் குரூப் அகேன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆன்டிபாடிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிஸில் எதுவுமே பண்ணாது. பட் ரெண்டாவது குழந்தை தரிக்கிற போது அது ப்ராப்ளம் கொடுக்கலாம். அதாவது ரெண்டாவது ப்ரெக்னென்சி. ஸோ ஈவன் அபார்ஷனுக்கு அப்புறமே இந்த குரூப் பார்த்துட்டு நம்ம ஆன்டி-டி அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு கிடையாது, அடுத்த வர ப்ரெக்னென்சிஸ்க்கு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கும் பிளட் குரூப் பார்த்துட்டு பேபி குரூப்பும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் குரூப் நெகட்டிவ், ஹஸ்பண்ட் குரூப் பாசிட்டிவ்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி ஸ்கேன் டாக்டர்ஸ்ட்டையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். குழந்தைக்கு மூளைக்கு போகிற ரத்தம் எம்சிஏ டாப்லர்ன்றதையும் அவங்க பார்க்குறதுக்கு உதவும். ஸோ அதனால் பிளட் குரூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்.